பாதிரியாருக்கு 2 நாட்கள் போலீஸ் காவலானது விதிக்கப்பட்டிருக்கிறது. மயிலோடு தேவாலயத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கொலை வழக்கு தொடர்பாக பாதிரியாரை 2 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. இரண்டியல் நீதிமன்றம் இந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறது. பாதிரியாரை 2 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறைக்கு நீதிமன்றமானது அனுமதி வழங்கியிருக்கிறது. இரண்டியல் நீதிமன்றம் இந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்தன். மேலும் விவரங்கள். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் மயிலோடு பகுதியை சேர்ந்த சேவியர்குமார் அரசு போக்குவரத்து கழக ஊழியரான இவர் கடந்த சனிக்கிழமை அன்று மயிலோடு புனித மிக்கேல் முதன்மை தூதர் ஆலய பாதிரியாரிடத்தில் பேச்சுவார்த்தைக்காக அழைத்து அடித்து கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்துக்காக விசாரணை நடத்திய எர்னில் போலீசார் பாதிரியார் ராபின்சன், திமுக நிர்வாகி ரமேஷ் பாபு உட்பட 13 பேர் மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து 2 கைது செய்தனர். முக்கிய குற்றவாளியான பாதிரியார் ராபின்சன் கடந்த 24ஆம் தேதி திருச்செந்தூர் JM2 நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இந்த நிலையில் முக்கிய குற்றவாளியான திமுக தக்கலை ஒன்றிய செயலாளரும் அரசு வழக்கறிஞருமான ரமேஷ் பாபு நாகைப்பட்டினம் நீதிமன்றத்தில் இன்று சரணடைந்தார். இந்த நிலையில் நீதிமன்றத்தில் சரணடைந்த பாதிரியார் ராபின்சனை 31ஆம் தேதி வரை 2 நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க இரணியல் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி அமிர்தின் அனுமதி வழங்கி உத்தரவிட்ட நிலையில் இரணியல் போலீசார் அவரை விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து சென்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.